அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடம் எனும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். வேலையில் வலி வேதனையை சந்தித்து வந்திருப்பீர்கள். ஜூலை 16ஆம் தேதி என்று சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வதால் 6க்குரியவர் ஆட்சி பலத்தோடு 6இல் வலிமையாக இருப்பதால் வேலை இருந்தாலும் அதில் ஒரு அழுத்தத்தை சந்தித்து வந்திருப்பீர்கள். வேலை பளு, ஒத்துழைப்பு இல்லாமை, மேல் அதிகாரிகளால் தொல்லை, இது போன்றவை இருந்திருக்கும். இருந்தாலும் கோபம், ஆக்ரோஷத்தை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். அவரது பார்வைகள் எந்த இடத்திற்கு உண்டாகின்றதோ அந்த பாவகம் சுபத்துவம் அடையும் என்பது பொது விதி. இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு 11 3ஆம் இடங்களுக்கும் குரு பார்வை உண்டாவதால் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். சொத்துக்களில் உண்டான வில்லங்கம் முடிவிற்கு வரும். பல வழிகளிலும் பணம் வரும். புதிய சொத்து சேரும். சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். அதனால் புதிய உற்சாகம் தோன்றும். தைரியம், தன்னம்பிக்கை கூடும். புதிய வலிமையோடு நடைபெறுவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சாதாரணமாக உங்களை எண்ணியவர்கள் எல்லாம் உங்கள் திறமைகளையும் பெருமைகளையும் உணர்வார்கள். எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகும். நீங்கள் எடுக்கும் செயல்களில் வெற்றி உண்டாகும். தொழில் விருத்தியாகும். பணியாளர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். யோகமாக வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அதிகரிக்கும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை அமையும். மற்றவரால் செய்ய முடியாத செயல்களை செய்து அதில் வெற்றி அடைவீர்கள். சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பார். இடையூறு, அலைக்கழிப்பு, குடும்பத்தில் வீண் விரோதம், ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை, இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய சூழல், தாயின் உடல் பாதிப்பு, தாய் வழி உறவுகளுடன் விரோதம், வீடு வாகனத்தால் தொல்லை, எதிரி தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், பிரச்சனை, வீண் செலவுகள் ஏற்படலாம். மேலும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம். நினைப்பது நடக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் இறையருள் கிடைக்கும். பெரியோரின் ஆதரவு உண்டு. புதிய சொத்து சேரும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். மேலும் 8 என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். இதனால் இடமாற்றம் உண்டாகும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துவதாலும் 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதாலும் பணவரவுக்கு குறைவிருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். பங்கு சந்தை, லாட்டரியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும். நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கின்றது. புதன் 8இல் இருப்பதால் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது நல்ல தன்மை. ராகுவின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். அந்நியர்கள் மாற்றும் மதத்தினரால் ஆதாயம் உண்டாகும். சிறு தூர பயணம், தூரதேச பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். விற்பனை அற்புதமாக நடக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள்
உள்ளவர்கள் இந்த மாதம் கூடுதல் நன்மையை தரும் மாதமாக இருக்கின்றது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பு தெம்பு அதிகரிக்கும். ராசியாதிபதி பாக்கியாதிபதி இணைவு பெற்றிருப்பது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். மேலும் ராசிநாதன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். சூரிய பகவான் ராசியை பார்ப்பதால் தன்னம்பிக்கை கூடும். நல்ல மாதமாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் தனாதிபதி சனி பகவான் அமர்ந்து இருப்பதாலும் ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் அடைவதாலும் மந்தமாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் வேகமாக விரைவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாங்க வேண்டும் என்று நினைக்கும் அனைத்தையும் வாங்கும் அமைப்பு உண்டாகும். வீடு புனரமைப்பது புதுப்பிக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாட்டில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுக்கிரன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் எதிரி தொல்லை அதிகரிக்கும். நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். புதன் 8இல் மறைவதால் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. சூரியனும் வந்து 8இல் அமர்கிறார். இதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் 5க்குரியவரான செவ்வாய் 8ஆம் இடத்தில் நீச்சமாக அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். பூர்வீகம் சகோதர சகோதரிகளுக்கு இடையான கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் ஆசைப்பட்டது நிறைவேறும். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மந்தமான மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். மேலும் கடவுளின் அனுக்கிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அனுகூலம் பாக்கியங்கள் கிடைக்கும். கோவில் திருப்பணிகளை செய்வதற்கான உகந்த காலகட்டமாக இருக்கின்றது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வெளிநாட்டுக்கார கிரகமான ராகு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பு பெறும். மேலும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சி பெருகும். குடும்ப உறுப்பினர்களுக்காக முன்னின்று செயல்படுவீர்கள். எதையும் எடுத்து செய்யும் அதில் வெற்றி பெறும் யோகத்தை உண்டாக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றது. புதன் 8இல் மறைவதால் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் இந்த ஜூலை மாதம். ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ அருள் கிடைக்கப் போகிறது. பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும். மனதில் இருந்த சங்கடம் விலகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துவார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். வியாபாரிகள் சிலர் வெளியூரில் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சிலர் வசிக்கும் ஊரை விட்டு வேலையின் காரணமாக வெளியூரில் குடியேறுவீர்கள். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். அடுத்தது தனுசு ராசி போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு யோகமான மாதம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு. முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையுடன் சனி ராகு சஞ்சரிப்பதால் வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியம் நடந்தேறும். தடைப்பட்ட முயற்சிகள் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்திற்கும் ஜென்மஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் பல வழியிலும் வருமானம் வர ஆரம்பிக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் வெளிப்படும். இத்தனை நாட்களும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் உயர்வாக பார்க்கும் நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமண வாய்ப்பு உண்டாகும். அடுத்தது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மையான மாதம். உங்கள் நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்கள் செயல்களை லாபமாக்குவார்கள். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும். மீனாட்சி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். ஐயப்பனை வழிபட நன்மைகள் நடந்தேறும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.